மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வகுப்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றியாச்சு. இஸ்லாமிய சகோதரர்கள் இதனை வரவேற்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்ற பெயரில் அரசியல் கட்சியினர் தான் இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன். இது எப்படி பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியினர் மேலும் சொல்வது என்னன்னா, வகுப்பு சட்ட திருத்த மசோதா குறித்து தவறான கருத்துக்களை மக்கள் மனதில் இவங்க திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரிதல் இல்லாமல் இந்த விஷயத்தில் எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வகுப்பு சட்ட திருத்த மசோதான்னா என்ன, நீங்கள் தான் கொஞ்சம் விளக்கணும். நெடுநாளைக்கு நம்முடைய நாடாளுமன்றத்தில் நடுநிசியில கிட்டத்தட்ட 12 மணி நேர விவாதத்திற்கு பின்பு இந்த வக்ஃப் போர்டு திருத்த அமலாக்க சட்டம் 2025 அமுலாயிருக்கு. அமுலானது சம்பந்தமா நீங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு முன்னால வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் 75வது குடியரசு தின விழாவை கொண்டாடிய போது உருவாக்கப்பட்ட அரசியல் சிந்தனை பிஜேபி கூட்டணிக்கு. நம்ம ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய சதி திட்டங்களில் ஒன்று இந்த வக்ஃப் போர்டு திருத்த அவசர சட்டம். இது நீங்க திருத்த சட்டம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அவசர சட்டம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நாடாளுமன்றத்துல விவாதத்திற்கு பின்பு வந்திருக்கக்கூடிய வாக்குகள் 232, 288. 288ல இன்னொரு 2 ஓட்டு அவங்களுக்கு கூட வந்திருக்கலாம். நாடாளுமன்றத்துல போய் இந்த மாதிரி நேரத்துல எப்பவுமே பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடிய உதவிகளை செய்யக்கூடிய, அதாவது இந்த அரசாங்கம் என்ன கொண்டு வந்தாலும் அதுல ஒண்ணு ஓட்டு போடுறது ஆதரவா, அப்படி இல்லைன்னா தனித்து நின்று அந்த ஓட்டளிக்க போகாம இருக்கிறது. பிஎம்கேனுடைய அன்புமணி ராமதாஸ் ரெண்டுமே பிஜேபிக்கு ஆதரவான நடவடிக்கைகள் தான். வாசன் ஓட்டு போட்டு காப்பாற்றுறாரு, இவரு ஓட்டு போடாம காப்பாற்றுறாரு. இந்த திருத்த சட்டம் ஏன் வருகிறது என்பதற்கு பிஜேபியினுடைய அரசியல் நிரலிலே இருக்கு. இது இஸ்லாமிய மக்கள் ஆதரிக்கக்கூடிய சட்டம் அல்ல. வேலூர் இப்ராஹிம் போன்ற அந்த பிஜேபிக்கு நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பதவி கிடைக்குமோ என்று இஸ்லாம் தலைவர்களிடம் வேறுபட்ட பிஜேபியோட நிற்கக்கூடிய இந்துத்துவ சிந்தனையாளரான இப்ராஹிம் போன்றவர்கள் தான் இதை ஆதரிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாடாளுமன்றத்துல நல்லா பேசுனது இந்த ஒயாசிஸினுடைய நாடாளுமன்ற எம்பி அருமையா பேசியிருக்காரு. பல நேரங்கள்ல அவர் பிஜேபிக்கு ஆதரவா முடிவெடுத்திருந்தாலும் இந்த நேரத்துல இந்த சட்டத்துல தெளிவா எடுத்திருக்கிறார். நீங்க கேட்ட மாதிரி இது வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் என்றால் என்ன? இது இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இந்தியாவிலேயே சட்ட அமைப்புகளை மீறி செயல்படக்கூடிய அதிக அதிகாரம் படைத்த அமைப்பு என்று அமித்ஷா உள்ளிட்ட மோடி உள்ளிட்ட ஆட்கள் பரப்பி விடுகின்ற வதந்தி தான் பொதுமக்களுக்கு கருத்தா போயிருக்கு. இந்துக்களின் கோயில், இஸ்லாமியர்களின் கோவில், சீக்கியர்களின் கோவில், புத்தர்களின் கோவில், இதுக்கு ஒரு வழிபாட்டு நிர்வாக சட்ட நெறிமுறைகள் இருக்கு. அந்த நெறிமுறைகள்ல உருவாக்கப்பட்டதுதான் வக்ஃப் போர்டு திருத்த சட்டம். அப்படிதான் உருவாக்கப்படணும். அதுல யார் யார் மெம்பரா இருக்கலாம்னு ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டுதலின்படி ஒரு கன்சென்சஸ், ஒரு ஒருமித்த கருத்தை கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பை ஒரு அவசர சட்டத்தின் மூலமாக மாற்றாங்க. ஏற்கனவே இஸ்லாம்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் ஆக்ட் மட்டும்தான் அந்த அமைப்பு வச்சிருக்கு. அதுல இருக்கிற தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலானதெல்லாம் கிடையாது. 2 பேர் போறாங்க, அவங்க கிட்ட பேசுறாங்க, அவங்க கொடுக்கறத ஏத்துக்கலாம், ஏத்துக்காமையும் போலாம். ஆனா பிஜேபி என்ன சொல்றாங்க, மற்றவர்களுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு, இவங்களுக்கு மட்டும் தனியா என்று கேட்டு அந்த இந்துத்துவ தீய பத்த வைக்கிற வேலையில நிறைய பேர் குழம்பி இருக்காங்க. இப்ப அதெல்லாம் இல்ல. இந்த திருத்த சட்டத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினராக்கி
11 பேரு இஸ்லாமியர்கள், ஒரு ஆளு படித்த அறிவாளி வர்க்கம், இஸ்லாமியர் அல்லாதவர். இதான் 12. இந்த 12க்கு மேல 25, 28 கொண்டு வந்து அதுல அதர் கம்யூனிட்டி, அதர் கேஸ்ட், அதர் ரிலிஜியன் ஆட்களை கொண்டு வர்றாங்க. கொண்டு வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய வாசன் மாதிரி சில ஊர்கள்ல, சில மாநிலங்கள்ல அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஆட்களை அவங்க இஸ்லாமா இருந்தா கொண்டு வந்து இறக்கிக்கலாம். அதன் மூலம் அந்த சீர்திருத்த சட்டத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் என்று மோசமான நடைமுறையை அமித்ஷாவினுடைய ஆலோசனையில் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் செயல்படுகிறது. 2 கம்யூனிட்டியில ரெப்ரசன்டேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. இஸ்லாம்ல இருக்கக்கூடிய அந்த 2 கம்யூனிட்டிய அவங்க லீடர்ஸை கேட்டு போட்டாங்களான்னு கேட்டா இல்ல. மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய கம்யூனிட்டி ஆட்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்களா? இல்ல. அவங்க ரெப்ரசன்டேஷன் இருக்கா? இல்ல. அப்போ அந்த குட்டையில மீன் பிடிக்கக்கூடிய ஏற்பாட்டை ஆளை தேர்வு செய்து இந்த ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 50 வருஷத்துக்கு முன்னால உள்ள 1972 கணக்கு ஒண்ணு இருக்கு. அதுல வக்ஃப் போர்டுனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் எவ்வளவு என்று பார்க்கிறாங்க. 2014 பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது எவ்வளவு இருக்குன்னு பாக்குறாங்க. 2022, 23, 24 எடுக்கல, 2022 எவ்வளவு கண்ட்ரோல் இருக்குன்னு பாக்குறாங்க. அப்போ அவங்க கண்ணுல உறுத்தக்கூடிய செய்தி, கிட்டத்தட்ட இந்தியாவின் பெரும்பான்மை சொத்துக்களை இந்த வக்ஃப் போர்டு மூலமாக இஸ்லாமிய ஆட்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள் என்று ஒரு இந்துத்துவ வெறுப்பை, அதாவது இஸ்லாமிய வெறுப்பை, இந்துத்துவ வெறியை உருவாக்குகிறார். இது உருவாக்குவதற்கு அவங்களுக்கு ஒரு கமிட்டி தேவை. அந்த கமிட்டியில அவங்க சொல்றதை அமலாக்கிறதுக்கு ஆட்கள் தேவை. அதுதான் இந்த வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்திற்கான ஆட்களை தேர்வு செய்து போடக்கூடிய முறை. சரி, இது இவ்வளவும் செஞ்சு ஆட்களை வச்சு கொண்டு போனா போதும் இல்லையா? நான் பால்கி 16 ஏக்கர் நிலம் வக்ஃப் போர்டுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணா, நான் போய் கொடுத்தா அவங்க வாங்கிக்குவாங்க, ரெசிப்ட் கொடுப்பாங்க. எந்த கோயிலையும் இருக்கக்கூடிய நடைமுறை தான். ஆனால் இப்ப வக்ஃப் போர்டுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னா, என் பேரு முகமது ராவுத்தர் என்று இருந்தால் ஓகே, முகமது ராவுத்தர் இஸ் கிவிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னால, நேத்தோ முந்தா நேத்தோ நான் கன்வெர்ட் ஆகிருக்க கூடாது. 5 வருஷத்துக்கு முன்னால நான் கன்வெர்ட் ஆகி அந்த பீரியட் ஆஃப் கண்டினியூவிங் இன் இஸ்லாம் அப்படின்றது 5 வருடம் இருந்தால் மட்டுமே நீங்கள் நன்கொடை கொடுக்க முடியும். அப்போ நோக்கம் என்ன? இஸ்லாம் மக்களுக்கு உதவுவதல்ல, இஸ்லாமுக்கு சேரக்கூடிய சொத்துக்களை பிளாக் பண்ணக்கூடியது. பிளாக் பண்றதுக்கு ஏற்கனவே கொடுக்கிறவங்க எப்படி கொடுக்குறாங்கன்றது வேற. ஆனால் அதை தடுப்பதற்கு அரசியல் ரீதியாக எடுத்த ஒரு நயவஞ்சக நடவடிக்கை தான் இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃப் போர்டு திருத்த சட்டம். இந்த வக்ஃப் போர்டுக்கு பெரிய அதிகாரம் கிடையாது, ஆனால் அதிகாரம் இருக்கு என்று பரப்பப்படுகிறது. இஸ்லாம்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இப்படி இப்படி இருந்தால்தான் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அதை நெருக்குவது, அது இப்போது கொண்டு வந்துடப்பட்டிருக்கிறது. சுதந்திரம் விவாதத்திற்கு பின்பு மிகப்பெரிய அளவுக்கு நாடாளுமன்றத்தில் நடந்த இந்த 12 மணி நேர விவாதத்திற்கு முன்பு உள்துறை அமைச்சர் பேசியதும் சரி, அந்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பேசியதும் சரி, உண்மைக்கு புறம்பான செய்கை. ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் கட்டி இருக்கக்கூடிய மசூதிகள் கூட பொது இடம் என்று இடிக்கிறார்கள். 6 வருடம் கழிச்சு கேஸ், அது பொது இடம் அல்ல, பரம்பரை ரீதியாக ஏற்கனவே உள்ள ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு சொந்தமான இடம், அரசு தவறுதலாக அந்த பணியை செய்திருக்கிறதுன்னு தீர்ப்பு வருது. இந்த இழந்து போன அந்த டென்ஷன், இந்த இழந்து போன அந்த சொத்துக்கள், ஒரு பயத்தை உருவாக்குகின்ற இஸ்லாமிய அமைப்பினுடைய வாழ்க்கை முறை, இது இந்தியாவினுடைய கேடு காலமாக இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பொய்யான தகவல்களாக கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த பொய்யான தகவலை பேஸ் பண்ணி இந்த நாட்டிலே நம்ம ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஏற்பாட்டுக்கு இந்த திருத்த சட்டம் உதவி இருக்கிறது. இந்த திருத்த சட்டம் இஸ்லாமியர்களை வாழ வைக்கும் என்று சொல்லி முடிச்சாரு மோடி அவர்கள். ஆனா நிஜம் என்ன?
1972 2024 இந்த கணக்கு வழக்குல வடக்கு மாநிலங்கள்ல விசாரணை என்று அழைத்து செல்லப்பட்டு, நான் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் இல்ல, விசாரணை என்று அழைத்து செல்லப்பட்டு அவர்களை பற்றிய விவரம் கொடுக்காமல் 1865 பேருடைய விவரங்கள் இன்றும் தரப்படவில்லை. அது இஸ்லாமிய தலைவர்களுக்கும் தரல, குடும்பத்தினருக்கும் தரல, யாருக்கும் தரல. இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு விதிகளுக்கு உட்பட்டே இப்படி ஒரு அரசு நடக்க முடியும் என்று சொன்னால், இந்த திருத்த சட்டம் அவர்களை நெருக்கும் போது இந்த நாட்டில் மதச்சார்பின்மை, இந்திய மக்களின் ஒற்றுமை எப்படி நடக்கும்? இன்னொரு படி மேல போய் இந்த பாஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாலே பாருங்க. இன்னைக்கே நீங்க தமிழ்நாட்டுக்கு 6ஆம் தேதி வரக்கூடிய மோடி அவர்கள் பாம்பன் பாலத்தை திறப்பதற்கு முன்பு அந்த வழியில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் சிறப்பு தரிசனம் ரத்து, இஸ்லாம்ல இருக்கக்கூடிய கோயில்கள் துணிகளை போட்டு மூடப்படுகிறது. இது சுதந்திர இந்தியா பார்க்காத மோசமான செயல். இதை மதச்சார்பின்மையை விரும்புகின்ற சக்திகள் அனுமதிக்க மாட்டார்கள். இடதுசாரி சக்திகள் வலுவாக எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் மக்கள் ஒற்றுமைக்கு எதிரான இந்த வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்தை பிஜேபியிடம் பலனை எதிர்பார்க்கின்ற இஸ்லாமிய நபர்களை தவிர எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் ஆதரவளிக்கவில்லை. வக்ஃப் போர்டு என்பது அவர்களுக்கு பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நிர்வாக நடைமுறை. அதில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பல்வேறு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள். அதை சீரழிக்கக்கூடிய எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முயற்சி தான் இப்போதைய திருத்த சட்டம் என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும். ஒரு மோசமான செய்கைக்கு இந்தியா ஒரு 3வது வல்லரசு நாடாக நாம் ஆவோம் என்று நினைச்சிருக்கக்கூடிய சூழல்ல ஒரு மோசமான நிலைக்கு இந்தியாவை கொண்டு சென்றிருக்கிறது இப்போதைய ஒன்றிய அரசு என்றுதான் இந்த விஷயத்தை சொல்ல முடியும். பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டீங்க. ஆனால் பாஜகக்காரங்க சொல்றது நாடாளுமன்ற கட்டிடம், நாட்டில் உள்ள பல மத வழிபாட்டு தலங்கள், அரசு கட்டிடம் உள்ளிட்ட பலருக்கு சொந்தமான நிலங்கள் வகுப்பு சொத்துக்களாக உரிமை கோரப்படுவதால் சொத்து பிரச்சனைகளை கலைந்து தீர்வு காணுவதற்கு இந்த சட்ட திருத்தம் அவசியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொன்ன இந்த கேள்விக்கான பதிலே நாடாளுமன்றத்துல பதில் பேசும்போது ராகுல் காந்தி பேசியிருக்காரு. ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே பேசியிருக்காரு. அவர் ஒரு சவால் விட்டுருக்காரு. நம்ம கார்கே கர்நாடகாவில் வைத்திருக்கக்கூடிய சொத்து இஸ்லாமிய வக்ஃப் போர்டின் மூலமாக அவர் பெற்றிருக்கக்கூடிய சொத்து என்று அவர்கள் சொன்னார். இதுக்கு அங்கே பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கார்கேவுக்கு எப்படி வந்தது என்ற விவரம் அதுல பேசப்பட்டிருக்கு. ஆனால் தவறான செய்கையை, தவறான புள்ளி விவரங்களை அங்க நாடாளுமன்றத்துல அனுபவம் இல்லாத நாடாளுமன்ற அந்த ரிஜு என்று சொல்லக்கூடிய சின்ன பையன் ஒருத்தர் அமைச்சரா இருக்காரு, அவர் மூலமா பேச வைக்கக்கூடிய ஏற்பாடு தான் இது. நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பொது இடத்தை இந்த வக்ஃப் போர்டு சப்ஜெக்ட்ல எடுக்கும் போது பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், அதை மீட்டெடுப்பதற்கு இந்த திருத்த சட்டம் தேவையில்லை. பழைய வக்ஃப் போர்டு சட்டத்திலே அது இருக்கு. அவர்கள் சொல்லுவது உங்களுக்கு ஏற்புடையில்லைன்னு சொன்னா உயர் நீதிமன்றத்துக்கு போகலாம். அதுவும் உங்களுக்கு ஒத்து வரலன்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்துக்கே போகலாம். அப்படி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆக்ட் இருக்கும்போது பறித்து விடுவார்கள் என்று அச்சப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அது கம்யூனல் டென்ஷன், ஒரு மத நெருக்கடியை, மதம் பெரும்பான்மை என்பதை ஓங்கி பேச செய்து மத சிறுபான்மையினரை அச்சமடைய செய்யக்கூடிய செயல்தான். பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வர இருக்கிறார். ஏற்கனவே இங்கே தமிழ்நாடு அரசு பல்வேறு கோரிக்கைகள் கொடுத்துருக்கிறாங்க, அதை நிறைவேற்றல. முக்கியமா நிதி, SSA திட்டத்தின் கீழ் வரக்கூடிய நிதி வரல, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வர வேண்டிய நிதி வரல, தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும், தொகுதியின் எண்ணிக்கை குறையும் அப்படிங்கிறது, நீட் விவகாரம், நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படிங்கிறத குரல் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறப்ப மோடி வருகிறார். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுவாரா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? 6ஆம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் மாசம் நம்முடைய பாம்பன் பாலத்தினுடைய பழுதடைந்த பாம்பன் பாலத்தை விட, நீங்க நம்ம வெறும் பாம்பன் பாலம் திறப்பு விழான்னு மீடியால போடுறாங்க, அது அல்ல. பழுதடைந்த பாம்பன் பாலத்தை திறக்கிறதுக்கு வராரு. இலங்கையில் இருக்காரு. நாளைக்கு ராமேஸ்வரத்தை ஒட்டி நமக்கு வந்திருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் நாம கூடிய கூட்டம் இருக்கு பாருங்க. இந்தியா கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட
திராவிட முன்னேற்ற கழக அரசு, கேரளாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி அரசு, ஆம் ஆத்மி கட்சி, காங்கிரஸ் கட்சி, ஏனைய கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளின் ரெப்ரசன்டேட்டிவ், நான் சொல்றது ஆந்திராவில் எல்லா கட்சியும் பிஜேபிக்கு ஆதரித்தாலும் ஏற்கனவே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வருவதற்கு முன்பு இருந்த அந்த சந்திரசேகர ராவ் கட்சி உட்பட ஆட்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு கூட்டத்திற்கு வந்திருந்தாங்க. அதுல ஒரு அற்புதமான தீர்மானம் என்னன்னு சொன்னா 25 years டு பி போஸ்ட்போன்ட். இந்த அரசு செய்யாது. நாம ஏன் எதிர்க்கிறோம்? 8 தொகுதி குறையும் யார் சொன்னான்னு பெரிய பேச்சாளரே கேள்வி கேட்கிறாங்க. எந்த மாநிலமும் ஃபேக்டர்ல போட்டு பெருக்குனா 8 தொகுதி அதிகமாகும். 5லிருந்து 8 தொகுதி அதிகமானா அது சீரமைப்பு. வடக்கு பகுதியில 36 தொகுதி ஏறும், தெற்கு பகுதியில 39 தொகுதி குறையும் சொன்னா அது சீரமைப்பில் வடக்கை வாழ வைக்கக்கூடிய, தெற்கை நாசமாக்கக்கூடிய செய்கை. அவர்களுக்கு அந்த பதவி போகும்போது அவர் சொன்னார் பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு இதே பேசுவீங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. குஜராத் வாழ்கிறது கல்வித்துறையில, கல்வித்துறை நாசமாகிறது. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் குஜராத் வாழ்கிறது, ராஜஸ்தான் வாழ்கிறது, உத்தரப்பிரதேசம் வாழ்கிறது. தமிழ்நாடு, கேரளா சாய்கிறது, சாவுகிறது. ஒரு 2 நிலச்சரிவு ஏற்பட்ட பின்பும் காசு கொடுக்கப்படவில்லை என்ற குரல் ஓங்கி ஒலிக்கப்படவில்லை நாடாளுமன்றத்துல. ஆமாம், அதை கொடுக்க வேண்டும் என்று பேசுவதற்கு ஜனநாயக சக்திகள் முயற்சிக்கிறார்கள், அனுமதி இல்லை. அந்த குஜராத்ல தொழில் முதலீட்டு மூலதனம் என்று 3 கூட்டம் போட்டு 3 கூட்டத்திலிருந்து வந்த தொகை 0. கேரளா ஒரு ஆலோசனை கூட்டம் பிப்ரவரி 2025 தொழில் முதலீட்டுக்கு. நாம தமிழ்நாடு 2 முறை, 2லுமே பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு, பல லட்சம் கோடிகள் தொழில் முதலீடு இன்ஸ்டால்மெண்ட்ல கொண்டு வர்றோம். அப்போ சுய முயற்சியில மாநில அரசுகள் மேலே போகும். நான் கட்டுற வரியில எனக்கு கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் 38% வரணும். 14% குறையுது. இது வரைக்கும் 25% கீழே கொடுக்கல. இப்ப 14% கொடுக்கறேன்னு சொன்னா அந்த நிதி அமைச்சர் அந்த சப்ஜெக்டுக்கு பதில் பேச மாட்டாங்க. வைகோவுக்கு இந்தி பாட்டுக்கு அர்த்தம் தெரியும், திருச்சி சிவாவுக்கு இந்தி பாட்டுக்கு அர்த்தம் தெரியும்னு பேசுறாங்க. ஒரு பொறுப்பற்ற நிதி அமைச்சரின் பதில் சுதந்திர இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது. யாருக்கு இந்தி பாட்டு தெரியும்ன்றது பதில் அல்ல. நான் கேட்கிற தமிழ்நாட்டுக்கு எனக்கு கொடுக்கணும், இல்ல எப்ப கொடுப்பேன் அதுதானே பதில். இதுவரைக்கும் அண்ணா முதல் கொண்டு நம்ம பார்த்த நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பாருங்க. ஜவஹர்லால் நேரு கிட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா கேள்வி கேட்ட ஆளுக்கு அந்த பதிலை கொடுத்து சரியா இருக்கா பாருங்க என்று சொன்ன பாரம்பரியம் இந்தியாவினுடைய பாரம்பரியம். இவங்களுடைய ஃபாலோவர்ல முக்கியமான தலைவர் வாஜ்பாய். வாஜ்பாய் கிட்ட இந்த எல்லை பிரச்சனை மகாராஷ்டிரால வரும்போது கர்நாடகா மகாராஷ்டிராவுக்கு 2 அரசுகளையும் கூட்டு வச்சு பேசினவர் வாஜ்பாய். அரசியல் தெரியாமல் விளம்பரத்தின் மூலமாக எங்கோ இருந்தவர்களை பிரதமராக தேர்வு செய்யப்பட்டதனால் ஏற்பட்ட விபத்து தான் இப்ப வந்திருக்கக்கூடிய ஓரவஞ்சனை. பாம்பன் பாலத்துக்கு வரக்கூடிய ஆளு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட கொடுக்கலையே ஏன்னு கேட்டா அதற்கு குரல் கொடுக்க வேண்டிய சக்திகள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா உட்பட இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அட்லீஸ்ட் கேட்டு வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, முருகனுக்கு நன்றின்னு சொல்லலாம். ஆனா பாம்பன் பாலம் திறப்பு விழாவுல மாநில அரசுக்கு நிகரா முருகன் இருப்பாரு அந்த திறப்பு விழாவுல. அப்ப தேசத்தின் மீது அக்கறை இல்லாமல் செயல்படக்கூடிய விளம்பர பிரியர்களின் திறப்பு விழா தான் இப்ப பாம்பன் பாலத்தினுடைய திறப்பு விழா. மாநில உரிமைகளை காலில் போட்டு மிதித்து பிரதமர் செயல்படுகின்ற செயல்பாடு சரியானது இல்லை. அந்த உரிமைக்கு இந்தியா முழுவதும் நல்ல வரவேற்பு இருந்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் நாடாளுமன்றத்துல அந்த விவாதத்துல எல்லா கேள்விக்கும் பதில் வந்திருக்கிறது. திரைப்படத்தில் உள்ள வரலாற்றை மறைக்கிறார்கள், அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை தோண்டுகிறார்கள். எல்லாமே மத வெறி தீயை பற்ற வைக்கக்கூடிய ஏற்பாடு. இப்ப கூட நீங்க 9 இடத்துல நீங்க அந்த டோல்கேட் ஓபன் பண்ணிருக்கீங்க. குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் ஏற்கனவே உள்ள டோல்கேட் க்ளோஸ் ஆனது இடத்துல நீங்க ஓபனே பண்ணல. அப்போ இங்கிருந்து வசூலிக்கக்கூடிய ஏற்பாட்டை அதிகப்படுத்துவதும் அந்த பகுதி மக்களை அமைதியாக வைத்திருப்பதும் ஒரு ஆரோக்கியமான ஒன்றிய அரசினுடைய செயல்பாடு அல்ல என்று நாம் சொல்ல விரும்புகிறோம். பாம்பன் பாலம் வரலாற்று சிறப்புமிக்க பாலம்.
இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை சொல்லக்கூடிய பாலம். தமிழகத்தில் ஒலிக்கப்பட்ட குரல்களுக்கு செவி சாய்க்கணும். தமிழகத்துக்கு வஞ்சிக்க கூடாது என்ற ஏற்பாட்டை அவர்கள் சொல்லணும். உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நிபந்தனையோடு கல்வித்துறையை சாகடிக்க கூடாது. NEP 2020 என்பது வேறு, ஏனைய திட்டங்களில் இருக்கக்கூடிய அணுகுமுறை வேறு. அதற்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற வழிகாட்டுதலை அவர் அமலாக்கினால்தான் தமிழகத்துக்கும் சேர்த்து அவர் இந்திய பிரதமராக இருக்க முடியும். இல்லை என்றால் அது ஆரோக்கியமான அணுகுமுறை இல்லை என்றுதான் மக்கள் மத்தியில் நம்ம சொல்ல வேண்டிய தேவை. தமிழகத்துக்கு வரும் பிரதமர் மோடி தமிழகத்துக்கான நலத்திட்டங்களையும் பார்க்கணும், தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதிகளையும் பார்க்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன சொல்றாருன்னு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.